இப்போ இதுல ஏன் பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் blank ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு 7 ஷீட் இருக்கு. அதான் நம்ம வருவாய்வாளர், மண்டல துணை வட்டாட்சியர் வந்து கிராமத்துக்கு வரும்போது எழுதுற புலத்தணிக்கை குறிப்புகளுக்கு வந்து காலி இடம் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் பிளாங்க்லயும் ஒரு 8 பேஜ் இருக்கும். பக்கவாரியோ இல்ல எதனா நீங்க போட்டுக்கிறதுக்கு அந்த புறம்போக்குல எதனா ஒரு இது இருக்குன்னு வச்சுங்க, ஆக்கிரமணம், அதை வந்து நீங்க அது பின்னாடி எழுதிக்கிறதுக்கு அது மாதிரி. இப்ப வெட்டு முச்சிட்டோம். ட்ரை வந்து எப்படி 2 லைன்ல போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நம்ம ஒர்க் புக்கு போறோம். இப்போ வந்து இதை புஞ்சையை வந்து டபுள் கிளிக் பண்ணா இது மாதிரி வந்துச்சுங்களா. இது வந்துட்டோடனே இந்த புஞ்சை மொத்தம் எத்தனை 540, இதுதான் வந்து ரோ கணக்கு நம்ம அதுல என்டர் பண்ண போறது. சர்வே நம்பர் இத வந்து ஹெல்பர் காலம் வந்து ஷார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வச்சுக்கணும். ஓகே, இதுல கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் எடுத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரோலை வச்சு சர்வே நம்பர்ல ஃபுல்லா காப்பி ஆயிடும். இதை காப்பி எடுத்துட்டு போய் நம்ம இதுல ட்ரை அதுல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் வேல்யூ கொடுத்தா அது மாதிரி வந்துடும். இப்போ எப்படி 2 ரோ வர வைக்கிறதுன்னு, ஒரு ரோக்கு நடுவில் 2 எம்டி ரோ வர வைக்கிறது எப்படி பார்க்கலாம். அதே தான் இதுல வந்து 540 ரோ 540 இது பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா. இதுல நம்ம எத்தனை ரோ இன்சர்ட் பண்ணோன்றது தான் இங்க இருக்கிற இதுவே கவுண்ட். இது எத்தனை ரோ இருக்கும், இது வந்து நம்ம நஞ்சையில 1153 ரோ, இது 540 ரோ. ஓகேங்களா. இப்போ இதுல இன்சர்ட் கொடுக்கும். மேக்ரோல போய் இன்சர்ட் எம்டி ரோ கொடுக்கும்போது ஒரு சர்வே நம்பருக்கு நடுவில் 2 எம்டி ரோ கொடுக்குறோம். எத்தனை ரோக்கு லாஸ்ட் ரோ எவ்வளோன்னா 540 ரோ. இதுல 540னா ஒரு 4 கூட்டிக்கணும், ஏன்னா மேல எடர் இருக்கு இல்லையா. 544 ஓகே கொடுத்தீங்கன்னா மேக்ரோ ஒர்க் ஆகும். வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்ல இதை பாருங்க, 2 ரோ வர வச்சுச்சிங்களா. இப்போ திருப்பி நம்ம சப்டோட்டல் பேஜ் வைஸ் சப்டோட்டலும் பேஜ் நம்பரும் வரணும். அது பேஜ் நம்பர் வர்றதுக்கு இதுல போய் நீங்க பாத்துக்கலாம், இதுல எத்தனை லாஸ்ட்ல எத்தனாவது பேஜ் நம்பர் வருது அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 1442 வருது. ஓகேங்களா. 1442 பேஜ் வருது மொத்தம். சாரி, 92 பேஜ் வருது. ஓகேங்களா, 95 பேஜ். ஆமா, இது வந்து அந்த 4 கொடுக்காததுனால இங்க இந்த 4 ரோ எக்ஸ்ட்ரா கொடுக்காததுனால நம்ம இங்க இது வருது. அதுதான் இப்போ 95ல இருந்து தான் இங்க ஸ்டார்ட் ஆகணும். அதனால இப்ப வந்து அந்த சப்டோட்டலும் பேஜ் நம்பர் இதுல நம்ம இங்க முதல்ல பார்த்து இருக்கணும். இதுல போய் எங்க வரணும்னா 32ல தான் வரணும், ஏன்னா இங்க அல்லனா 35க்கு தான் வரணும். அது ரவுண்ட் பண்ணணும். ஆனா இப்ப அதிகபட்ச லிமிட்லயே இவ்வளவுதான் இருக்கும். நம்ம மேல மார்ஜின் வந்து நம்ம கம்மியா தான் விட்டுக்கிறோம், டாப் மார்ஜின் பாட்டம் இதுதான். அதனால இப்ப வந்து நமக்கு 32ல வரணும் சப்டோட்டல். 32ல வரணும் சப்டோட்டல். எத்தனை ரோ வரணும்னா 32ல இருந்து 4 ரோ முதல்ல அதான் எட்டர் 4 ரோ கழிச்சா 28 ரோ ஒரு பேஜ்லயும் வரணும். ஓகேங்களா. 32ல இருந்து ஆரம்பிக்கணும். 32ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பேஜ்லயும் 28 ரோ வரணும். அதனால இப்போ மேக்ரோவை ரன் பண்றோம். ரோஸ் பெர் பேஜ் பேக் 27, அது வந்து ஒரு ரோ வர்றதுதான் தான். அதனால நம்ம வந்து இது 28 வரணும். அதனால ஒரு 28 கொடுத்துக்கிறோம். 28 ஒரு பேஜ்லயும் 28 ரோ வரணும். ஓகேங்களா. இதுல
28 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பேஜ் வந்து அதுல 94 வரைக்கும் 95 வரைக்கும் வந்துருந்துச்சு. இப்போ இதுல 96 அடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்டர் ஸ்டார்டிங் ரோ ஃபார் சப் டோட்டல். ஸ்டார்டிங் ரோ வந்து நீங்க 32ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே 32 ஓகே கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த சப் டோட்டல் வந்துடும். இதுலயும் போய் நீங்க பேஜ் லேஅவுட் பார்க்கும். பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்க, ரெண்டு ரோ காலி ரோ, கீழே வந்து ஒவ்வொன்றுலையும் டோட்டல். அந்த நஞ்சையில அப்புறம் வர பேஜ் நம்பர் புஞ்சை ஸ்டார்ட் ஆகுது. நீங்க பெரிய ஊரா இருந்தா நஞ்சை புஞ்சை தனியாவே அடங்கல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 300 பேஜுக்கு மேல வருது, நஞ்சைய புஞ்சைய ஒரு 300 பேஜ் மேல வருதுன்னா நீங்க தனியா பண்ணா நல்லா இருக்கும். 300 380 மேல 280 வந்தாலே பண்றது நல்லதுதான். ஏன்னா ரொம்ப அதுல எழுதுறதே கஷ்டமா இருக்கும். 250 வந்து 500 பேஜ் ஒன்றுலயே வந்தா. இப்போ நத்தம் இல்லை இதுல பாத்தீங்கன்னா நத்தம் இல்லை. இப்ப புறம்போக்கு இருக்கு. இந்த புறம்போக்கு கிளிக் பண்ணீங்கன்னாலும் அதே மாதிரி வரும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வந்து ஹெல்பர் காலத்தை பண்ணிக்கணும். அப்பதான் வந்து அந்த இது பிரகாரம் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் எழுதினீங்கன்னா சர்வே நம்பர் ஃபர்ஸ்ட்ல வச்சு எல்லாம் காப்பி ஆயிடும். இதை காப்பி பண்ணி புறம்போக்கில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் 3 ரோ போடுறது எப்படின்னு சொல்ற மாதிரிங்க. இதுக்கு அதே மாதிரிதான் மேக்ரோ நம்ம வந்து எவ்வளோ பார்த்தோம்னா அதுலயே பார்த்துக்கலாம். போய் கூட நம்ம ஷீட் 3ல இருக்கு 96 இருக்கு. 96 பிளஸ் ஒரு 4 எப்பவுமே 4 கூட்டிக்கணும். இந்த எட்ரை 100 ரோக்கு வரணும். அந்த 4 கூட்டாததுனால தான் பாருங்க அந்த வெட்ல வந்து 4 ரோ இன்சர்ட் 4 ரோக்கு இன்சர்ட் ஆகாம இருக்கு பிளாங்க். இப்போ 94 96னா 100. இப்போ ரன் கொடுக்குறோம். எத்தனை பிளாங்க் ரோ ஒரு சர்வே நம்பருக்கும் 3 கொடுக்குறேன் நான். ஏன்னா இது புறம்போக்கு இல்லையா. ஓகே கொடுக்குறேன். லாஸ்ட் ரோ வந்து 100. ஓகே கொடுத்தா வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு இதுவாயிடும். ஓகே இது வந்து ரொம்ப பெரிய பரப்பு. அதை இது மாதிரி ஆக்ஸ் காட்டும். பிரிண்ட்ல வந்து பிரிண்ட்ல வரும்போது சரியா தான் வந்துடும். இருந்தாலும் இப்போ சும்மா ஒரு பாயிண்ட் சும்மா குறைச்சி வச்சுங்க, கண்ணுக்கு நல்லா தெரியும். இப்போ இது வந்துச்சுங்களா. இப்போ அதே மாதிரி இதுல போய் பார்க்கணும். இது நம்ம கெஸ் பண்றது தான். இப்போ வந்து இதுக்கு எப்படின்னா 33ல வரணும் டோட்டலு. ஒரு இதுக்கும் சப் டோட்டல் 33ல வரணும். 33ல வரும்போது ஒரு ரோலையும் எவ்வளோ ஒரு பேஜ் நம்பர்லையும் 29 ரோ வரணும். ஓகேங்களா. இப்போ அது கொடுக்குறோம். அது மேக்ரோல போய் அதாவது நம்ம ட்ரைல லாஸ்ட் பேஜ் பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளோ வருது 185. மேக்ரோ ரன் 29 ரூபா வரணும் ஒரு பேஜ்லயும். ஸ்டார்டிங் பேஜ் வந்து அதில் நம்ம என்ன பார்த்தோம் 146 கொஞ்சம் லாஸ்ட் 156 அதை பார்த்தோம். அதை கொடுங்க சும்மா நீங்க நோட் பண்ணி வச்சுன்னு கொடுக்க போறீங்க, சரியா கவனிக்கலாம். அப்புறம் என்டர் ஸ்டார்டிங் ரோ சப்டைட்டில் வந்து 33ல தான் வரணும். ஓகேங்களா. ஏன்னா அங்கதான் வந்து பேஜ் பிரேக் வருது. இப்ப பாருங்க இதுவும் ஒரு பேஜ்லயும் 3 ரோ எம்டி ரோ வரும். கீழே வந்து 3 ரோ கேச்சு ஒரு டோட்டல் வரும். இதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க, ஏன்னா அது சரியா காட்டல. ஃப்ரண்ட்லயே கூட
பாருங்க. ஓகே, இங்க வந்து நமக்கு புறம்போக்குன்ட்டு இது வரும் வாட்டர் மார்க். இப்போ இந்த மேக்ரோவை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹெடர் ஃபுல்லா வந்து TAU இளங்கோ பாஞ்சாலின்னு ஒரு ஃபாண்ட், உள்ள இருக்கிறதெல்லாம் ஏரியல் யூனிகோடு. இது வந்து ATM 431 ஒரு ஃபாண்ட். இப்ப வந்து இந்த ஃபாண்ட்டும் சரி, இந்த ஃபாண்ட்டினுடைய இதெல்லாம் ஜிப் ஃபைலா தரேன். இந்த எக்ஸலை வந்து டவுன்லோட் பண்ணீங்க மேக்ரோ எனேபிள்டு செமி ஆட்டோமேட்டிக் இந்த மேக்ரோவை. இதை வந்து நீங்க சில பேர் வந்து இந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணாம பண்றதுனால அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் எல்லாமே மாறுது. அதனால தான் இதுவா வருது. இந்த 3 ஃபாண்ட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இதே மாதிரி பக்காவா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை வந்து நீங்க A3ல தான் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே மடிச்சிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு கரெக்டா நடுவில் மடிக்கிற மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, கட்டர். ஓகேங்களா? எப்படின்னா 10 பேஜை முதல்ல வச்சு எடுத்துட்டு திருப்பி வச்சு 11லேருந்து 20 எடுக்கணும். அப்படி இல்லைன்னா PDF சாம்னு ஒன்று இருக்கு. அந்த PDF சாம்ல போய் நீங்க 10 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதுல இந்த இதுல PDF சாம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, அதாவது இது பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டோன்னு அந்த PDF ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுல போய் அதை அந்த செலக்ட் பண்ணிட்டு எத்தனை நம்பர் பேஜ்னா 10 ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா 10 வந்துடும். அதுக்கப்புறம் போய் இது ஆல்டர்னேட் மிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் 10 மட்டும் சேர்த்து இங்க ரிவர்ஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷன்ல செகண்டுக்கு மட்டும் ரிவர்ஸ் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்து மெர்ஜ் பண்ணி ஒவ்வொன்றா பிரிண்ட் எடுக்கணும். அது அப்படியே பேக் டு பேக் எடுக்கலாம். அது லேண்ட்ஸ்கேப் ஷார்ட் எட்ஜ் பேக் டு பேக். அப்படிலாம் நீங்க திருப்பி வச்சு இது எடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தெரியலன்னா நீங்க கடையில் எடுத்து போனீங்கனாலே இதுவாகும். இப்போ இது என்னடா A3ல இருக்கு, நான் A4லயே பிரிண்ட் எடுக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. இது எல்லா இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து லாஸ்ட் ஷீட் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் அழுத்தின்னு ஒவ்வொன்றா அழுத்தி போகலாம், இல்லை ஷிஃப்ட் அழுத்தி ஃபர்ஸ்ட் பிளாங்கையும் லாஸ்ட் ஷீட்டையும் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா ஷீட்டும் செலக்ட் ஆகிடும். இதில் பேஜ் லேஅவுட்ல போய் மார்ஜின்ஸ்ல ஓரியன்டேஷன் போர்ட்ரைட்டு சைஸ் வந்து A4 கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆனா இது கொஞ்சம் இதுவா இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இன்னொன்னு வருது. அதுக்கு இந்த எம்னுடைய காலம் வித்த 7 குறையும். இது 14 கிட்ட இருக்கும். அது A3க்காக தான். A4 வரும்போது 2 பக்கமும் மார்ஜின் குறையும் இல்லைங்களா? ஓணும் நடுவுலயும் நிறைய மார்ஜின் வேணும். அதனால ஓகே கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும் 7 குத்து. இப்போ நீங்க நார்மலா போய் ஷீட்ஸ் இந்த பேஜ் செட்டப்ல ஷீட்ல போய் டவுன் தென் ஓவர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஓவர் அண்ட் தென் குத்துக்கணும். அப்பதான் இப்படி போயிட்டு வரும். இதை பாருங்க, பிரிண்ட் ப்ரிவியூல பாத்தீங்கன்னா தெரியும். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, அந்த அதுக்கு அடுத்த பேஜ் வரும். ஓகேங்களா? இந்த புறம்போக்குல பாருங்க தெரியும். இப்போ ஃப்ரண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா 156 பேஜ். அதுக்கப்புறம் அதனுடைய ரைட் பக்கம், அதாவது அது பின்பக்கம் வரும் எப்படி இருந்தாலும் பேக் டு பேக் எடுக்கும்போது. அதே மாதிரி 158 எது வந்தாலும் பரவாயில்ல, பின்பக்கம் வந்து பேக் வரப்போகுது, அவ்வளோதான். அது உங்களுக்கு கட்டர் மார்ஜினும் கரெக்டாக வரும். இது வந்து தைக்கிறதுக்கு நல்லா. ஓகேங்களா? இது லெஃப்ட் ரைட். இதில் எதனா சந்தேகம் இல்லை எதனா உங்களுக்கு டவுட் எதனா இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னொன்று ஒன்று சொல்லணும். என்னன்னா சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எதனா டவுன்லோட் பண்ணா மேக்ரோவா எனேபிள்டா இருக்கிறத வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டேன்னு அது வந்து அதை ஓபன் பண்ணீங்கன்னா என்ன சொல்லணும்னா,
இதை பாருங்க, டவுன்லோட் பண்ண மேக்ரோ ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து எனேபிள் எடிட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுவே பண்ணாலும் அன்ட்ரஸ்டட் இது மாதிரி வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணதுலேயே ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, இல்லைனா அதை செலக்ட் பண்ணி ஆல்ட் என்டர் வச்சிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதில் அன்பிளாக்னு ஒன்று இருக்கும் அந்த ஜென்ரல் டேப்பில். அன்பிளாக் குத்து அப்ளை குத்திங்கன்னா தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது அது மாதிரி ரன் பண்ணவே முடியும். இது எனேபிள் கண்டென்ட் குத்துக்கணும். மேக்ரோ ஆஸ் டிசேபிள்னு இருக்கும், எனேபிள் குத்துங்க. ஏன்னா எந்த இதுவும் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். அதை இதை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வரப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.